ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அழகான மேஜிக்கல் ஃபேண்டசி சைனீஸ் டிராமாவை தான் இன்னிலிருந்து நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சீரிஸோட பேரு டெஸ்டினி அண்ட் சேவிங் கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் அப்படின்றதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. மொத்தமா இதுல 40 எபிசோடு இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. அதுல கொஞ்சம் அரக்க உலகம், சொர்க்கம், அப்புறம் எதிரிங்க அப்படின்னு எக்கச்சக்கமான மேஜிக் எல்லாம் தூவி ரொம்ப கியூட்டாவே இந்த ஸ்டோரி இருக்க போகுது. இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் ஒரு 4-5 எபிசோட்க்கு மேலதான் இந்த கதை ரொம்பவே சூடு பிடிக்குங்கிறதால ஒரு ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ்ல உங்களுக்கு சில டவுட் இருந்தா கூட கண்டினியூஸா பாருங்க. 5th எபிசோட்ல இருந்து சீரிஸ் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது. இப்போ டைரக்டா இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். எடுத்ததுமே நமக்கு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனையில இருந்து தான் வழக்கம் போல இந்த கதை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சொர்க்கம் ஜெயிச்சிருது. வழக்கம் போல ரொம்பவே இந்த 7 பூமியும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த நேரத்துல தான் ஒரு அதிசய பொருள் ஒண்ணு உருவாகுது. அதாவது சொர்க்கத்துல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நரகத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த ஆத்மால பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜின்னு எல்லாமே வரும். அதுல பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கலெக்ட் பண்ணி ஹெவன்லி டோக்கன் அப்படின்னு ஒரு டோக்கன் உருவாயிடுது. இந்த டோக்கனுக்கு எவ்வளவு பவர் கிடைக்குது அப்படின்னா, இறந்து போனவங்களை மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியும், உலகத்தோட நிலைமையை தலைகீழா மாத்த முடியும் அப்படின்னு எக்கச்சக்கமான பவர் இந்த ஹெவன்லி டோக்கனுக்கு கிடைக்குது. எங்க இந்த டோக்கன் அரக்க உலகத்து கையில கிடைச்சு உலகமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுமோ அப்படின்னு சொர்க்கம் பார்த்து பயப்படுது. அதனால நம்ம ஹீரோ சொர்க்கத்தோட மெயின் டிராகன் போர்க்கடவுள் நம்ம பையனை அனுப்பி வைக்கிறாங்க. பையன் தன்னோட உயிரை பணையம் வச்சு அந்த ஹெவன்லி டோக்கனை தனியா எங்கேயாவது பத்திரமா அடைச்சு வைக்கணும் அப்படின்னு போராடுறான். பையனுக்கு இருக்கிற பவர் என்னன்னு பார்த்தா பனியா உரைய வைக்கிறது. அந்த மாதிரி பனியா அந்த ஹெவன்லி டோக்கனை பயங்கரமா தண்ணிக்குள்ள கொண்டு போயிட்டு உரையவும் வைக்கிறான். அதை எடுக்கிறதுக்காக அரக்க உலகத்துல இருந்து ஷுவானி அப்படிங்கிற ஒரு ஆளும் வர ஆரம்பிக்கிறான். ஷுவானி கிட்ட ஒரு பொண்ணு காதல் விழறா, யூச்சிங் அப்படிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு சொர்க்கத்தை சேர்ந்த பறவைகள் இனம்லாம் இருப்பாங்கல்ல, அந்த இனத்தை சேர்ந்த பொண்ணு. ஆனா நம்ம தப்பான வழியில போறோங்கிறத யூச்சிங் உணர்ந்துட்டு ஷுவானிய வேகமா போயிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி அவளையே அழிச்சுக்கிட்டு ஷுவானியையும் அந்த டோக்கன் மேல இடிச்சு அழிய வச்சிடுறா. அதுக்கப்புறமா நம்ம பையன் ஹீரோ அந்த ஹெவன்லி டோக்கனை கட்டி போடுறதுக்காக தன்னோட ஒட்டுமொத்த எனர்ஜியை யூஸ் பண்ண ஹெவன்லி டோக்கனுக்கு அப்புறமா நம்ம பையனும் அப்படியே பணியிலேயே புதஞ்சிடுறான். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 1000 வருஷம் ஆகியும் இன்னும் பையன் வெளியே வரல. அதே மாதிரி ஹெவன்லி டோக்கனும் பாதுகாப்பான இடத்துல இருக்கு. இதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த கதையெல்லாம் யாரோ ஒருத்தங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா பறவைகள் இடத்துல ஒரு தாத்தா இருக்காரு. அந்த தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு, கரெக்டா நம்ம மறுபடியும் நம்ம யூச்சிங் இருக்கால அவளை மறுபடியும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்க, யூச்சிங்னா யாருன்னு தெரியும்ல, பறவைகள் இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ஷுவானியை லவ் பண்ணால அந்த பொண்ணோட இனத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. அந்த பொண்ணை எதுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இருக்க ரெக்கை எல்லாம் புடுங்கிட்டீங்க, இந்த ரெக்கை போதுமா இல்ல இன்னும் வேணுமா அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேட்டுட்டு இருக்க, கரெக்டா அந்த தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு, இதுக்கு முன்னாடி நம்ம 2 தடவை ட்ரை பண்ணோம் நம்ம புனித ரெக்கை எல்லாம் யூஸ் பண்ணி, அது 2 தடவையுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா இந்த தடவை நம்ம கண்டிப்பா சக்சஸ் ஆகியே தீருவோம். அதுவும் நம்ம நீஹுவா இருக்கால, அவ கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போதே அங்க ஒரு கழுகு ஒருத்தன் வந்துடுறான். அவனுக்கு இந்த ப்ராசஸ்ல எல்லாம் இஷ்டமே கிடையாது. பொதுவா நம்ம எதுக்காக யூச்சிங்க மறுபடியும் திரும்ப ஆத்மாவெல்லாம் சேர்த்து கூட்டிட்டு வரணும், அது சரிப்பட்டு வராது. ஏற்கனவே சொர்க்கம் நமக்கு தண்டனை கொடுத்துருச்சு. யூச்சிங் பண்ண தப்பால நமக்கு இருந்த புனித அந்தஸ்து போயிட்டு நம்மளே அடைஞ்ச இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப மறுபடியும் யூச்சிங்க கூட்டிட்டு வரணுமா அப்படின்னு கேட்க, நீகுவா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு மத்த எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா நீகுவா அங்க வரா. வந்ததுமே கழுக அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் கையில வச்சிருந்த ரெக்கையெல்லாம் கீழே விழுந்துருது. அங்க இருக்க மத்தவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு நீகுவா வந்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீகுவாவை தான் நம்ம ஹீரோயின். நீகுவாவோட சொந்த அக்கா தான் யூச்சிங். இங்க பாரு, என் அக்கா யூச்சிங் ஒண்ணு தெரியாதனமா தான் காதல்ல விழுந்துட்டா. அவளை மேனிபுலேட் பண்ணி ஏமாத்திட்டாங்க. அவ ஆத்மாவை மறுபடியும் நம்ம சேர்த்து அவளை கூட்டு வந்து சொர்க்கத்துல போய் நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா சொர்க்கத்து ராஜா பார்த்துட்டு நம்ம அந்தஸ்து திரும்ப கொடுத்துருவாரு. நம்மளும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடலாம்னு சொல்ல, எல்லாரும் என் காலில் விழுந்து கெஞ்சதான் போறீங்க, அது நடக்கதான் போகுது, நானும் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். இந்த தடவை நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு நீகுவா சொல்ல, தாத்தா பாக்குறாரு, ஜெயிக்கிறோமோ இல்லையோ நீ ஒரு குறிக்கோளோட வாழணும், அதுக்காக தான் நாங்களும் எல்லாரும் எங்க ரெக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீகுவா எல்லா ரெக்கையும் எடுத்துட்டு போயிட்டு, இல்ல இந்த தடவை நம்ம கண்டிப்பா ஜெயிக்க தான் போறோம் அப்படின்னு அந்த ரெக்கையெல்லாம் ஒரு மாத்தி மந்திர படகு மாதிரி மாத்திடுறா. அதுல பறந்தும் போயிட்டு இருக்கா. இந்த ரெக்கை அவங்களோட ஆத்மா எங்க இருக்கோ, யூச்சிங்கோட ஆத்மா எங்க இருக்கோ அங்க கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறது தான் மந்திர புக்ல இருக்கு. அதே மாதிரி அந்த ரெக்கை அவ்வளவு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய கேட் மாதிரி இருக்கு. அந்த ரெக்கைக்குள்ள தானாவே இழுக்கப்படுறா. அந்த மந்திர போட் ரெக்கை இருக்குல்ல, அது கீழே விழுந்துருது. ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம நீகுவா எந்திரிச்சு எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எங்க அக்காவோட ஆத்மா இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு திருன்னு முழிக்க ஆரம்பிக்க, கரெக்டா பனிக்குள்ள ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது. பனி பாறைக்குள்ள பார்த்தா ரொம்ப ஆழத்துல நம்ம ஹீரோ பையன் இருக்கானே, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனும் மாட்டிக்கிட்டான்ல, உள்ள பயங்கர ஆழத்துல இருந்துட்டு இருக்கான். நம்ம நீகுவாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாராவது உள்ள இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே பையன் திடீர்னு வெளியே வந்துடுறான். யார் நீ, எப்படி இங்க வந்த அப்படின்னு அவ கழுத்தை
போட்டு நெரிக்க ஆரம்பிச்சுட்டு உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு டிராகன் உருவத்துக்கு வரான். ஆனா வந்துட்டு எனர்ஜி இப்ப சுத்தமா இல்லைங்கிறதால அவனும் மயங்கி விழுந்துடுறான். நீகவாவும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. ஐயோ பாவம் இந்த பாம்பு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு நீகவா யோசிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அங்க கடவுள் உலகத்துல வேற சில கடவுள்லாம் இருக்காங்க. அவங்க வெளியே வந்து பார்த்துட்டு நீஜிங் இந்த இடத்து பேரு, நம்ம பையன் இருக்கிற இடத்து பேரு, நீஜின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியுது, வேற யாரோ வந்த மாதிரி இருக்கு. ஆனா அதை சுத்தி மந்திர கட்டி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்கோம், யாரும் வர முடியாதேன்னு யோசிச்சுட்டு அந்த ரெக்க போட் இருக்குல்ல அதை கையில எடுத்துட்டான். இது எப்படி இங்க வந்தது அப்படின்னு இங்க நம்ம நீகவா பாக்குறா. பாவம் இந்த பாம்பு உறைஞ்சு போயிடுச்சு, மூளை கூட உறைஞ்சு போய் கிடக்கு. நான் ஹெல்ப் பண்றேன்னு அவ பவரை கொடுத்து ஒரு குட்டி ஃபவுண்டைன் மாதிரி ஹாட் வாட்டர்ல உருவாக்கிட்டு அதுல நம்ம டிராகன் குட்டியை போட்டு வச்சிடுறா. இங்க எல்லாருமே சொர்க்கத்து ராஜா கிட்ட போயிட்டு இருக்காங்க. லீஜிங்ல யாரோ வந்த மாதிரி இருக்கு. ஆனா நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது வேற யாரும் வரல. லீஜிங்ல பேரியர் ரொம்ப வந்து பவர்ஃபுல் ஆனதுங்கிறதால யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது அப்படின்னு மத்த கடவுள்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1000 வருஷம் ஆயிடுச்சு, ஒருவேளை நம்ம பையன் டிராகன் கடவுளே திரும்பி வர நேரம் வந்துருச்சோ அப்படின்னு கேட்க சொர்க்கத்து ராஜா ஹாப்பி ஆயிட்டு அவர் மட்டும் திரும்பி வந்துட்டாருன்னா 7 உலகத்துக்கும் பாதுகாப்பு இன்னும் அதிகமாயிடும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற யுவான் யூ அப்படிங்கிற ஒரு கடவுளை பாக்குறாரு. யுவான் யூ நீ தான் இனிமே நல்லபடியா பாத்துக்கணும் புரியுதா, எப்ப வந்து பையன் திரும்பி வரோட நம்மளாம் ஆர்வமா அவர் போய் வரவேற்கணும் அப்படின்னு சொல்ல யுவான் யூவும் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க கொஞ்ச நேரம் ஆயிடுது. நீகவா பாம்பு குட்டி அதுல போட்டு தூங்கியே போயிடுறா. பாம்பு குட்டி வேயே வருது, அதாவது நம்ம டிராகன் குட்டி தான் பையனா மாறிடுது. நீகவா கிட்ட வந்துட்டு இந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா, இவ யாருன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பையன் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். உடம்புல அவனுக்கு எனர்ஜியும் மறுபடியும் வந்துருது. சின்ன பீனிக்ஸ் பறவை இவ என்ன காப்பாத்திருக்காளா, அதுவும் இல்லாம இந்த பேரியரை தாண்டி உள்ள வந்தாளா, இது எப்படி இவளுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி கூட இல்லையே அப்படின்னு பையன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இந்த யுவான்யூ இருக்கானே அந்த ரெக்கையை எடுத்துட்டு போயிட்டு யாராவது ஒருத்தங்க உள்ள வந்திருந்தா இதுக்காவது வாய்ப்பு இருக்கா, இந்த பேரியர் தாண்டி யாராவது உள்ள போக முடியுமா அப்படின்னு தனித்தையா யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா நம்ம நீகவா எந்திரிக்கிறா. ஐயோ பாம்பு குட்டியை காணுமே அப்படின்னு உள்ள தேடிக்கிட்டு இருக்க அங்க பையன் வந்துடுறான். யார பார்த்து பாம்பு குட்டின்னு, நான் யாருன்னு தெரியுமா, நான் டிராகன், அதுவும் 7 உலகமும் மதிக்கிற டிராகன் கடவுள்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல நீ யாரா வேணா இருந்துட்டு போ, உடம்பு முடியாம இருந்தா உன்னை காப்பாத்திட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்ல இத்தனை 1000 வருஷத்துல நான் உயிரோட இருந்திருக்கேன், என்கிட்ட யாரும் இந்த மாதிரி பேசினது இல்ல அப்படின்னு நம்ம பையன் கடுப்பாயிட்டு இருக்கான். இங்க பாருப்பா நானாவே வாலண்டியரா இங்க வரல, தானாவே என்ன காத்து இழுத்துட்டு வந்துருச்சுன்னு சொல்ல, காத்து இழுத்துட்டு வந்துச்சா, இது எவ்வளவு முக்கியமான இடம் தெரியுமா, இந்த இடத்துக்கு வந்துட்டுலாம் அப்படி எஸ்கேப் ஆகி போக முடியாது, நான் இங்க வந்து 1000 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு பையன் தனக்கு தானே பேசிக்க ஆரம்பிக்கிறான். சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற, நான் ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தங்களோட ஆத்மாவை தேடி வந்தேன், அந்த ரெக்க தான் எனக்கு கூட்டு வந்துச்சு, இப்படி வந்து விட்டுருச்சு, இது எந்த இடம் எனக்கு தெரியாது, லீஜிங்கோ என்னவோ இந்த பேரியர்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, இருந்தாலும் அவ்வளவு வீக்காவா இருக்கும், உன்னை காப்பாத்தின என்னையே இன்ட்ரோகேட் பண்ணிட்டு இருக்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல, உன்னை போக சொல்லி நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கல ஏன் பையன் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பயங்கர சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. பையன் நீகவாவை லேசான ஒரு மந்திரம் போட்டு உரைய வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹெவன்லி டோக்கன் வெளியே வர மாதிரி அவனுக்கு ஏதோ மேஜிக் தெரியுது போல. மறுபடியும் போய் நம்ம உள்ள அடக்கி வைக்கிற வேலையை அவன் பார்க்க ஆரம்பிக்க நம்ம நீகவா அங்க வந்துடுறா. பையன் நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. உன்னை யார் இங்க வர சொன்னா, அது எனர்ஜி எவ்வளவு தெரியுமா இருக்கும் அப்படின்னு நம்ம சண்டை போட்டுட்டு நம்ம நீகவாவை அப்படியே லைட்டா கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் உங்க மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த மறுபடியும் அந்த ஹெவன்லி டோக்கனை உள்ளேயே அடக்குறாங்க. நான் உன்னை 2வது தடவை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நீகவா மயங்கி விழுந்துடுறா. பையன் பாக்குறான் இவதால பாதிக்கப்பட்டுட்டா, இவளுக்கு என் உடம்புல இருக்கிற கதகதப்பை வச்சு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவள அவ உருவாக்குனா அதே ஹாட் வாட்டர் ஃபவுண்டைன்ல போட்டுட்டு நம்ம பையன் அவன் சட்டையெல்லாம் கழட்டிடுறான் கதகதப்பை கொடுக்கணும் அப்படின்னு. அவள ஒட்டு மொத்தமா ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலை ஆகுது. பையனை கட்டி பிடிச்சு நல்லா நீகவா மேல படுத்து தூங்கிட்டு இருக்கா. எந்திரிக்க ஆரம்பிக்கவும் பையன் கண்டுக்காத மாதிரி கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங்க போடுறான். நீகவா ஏஞ்சிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சாரி அப்படின்னு பையனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. பையன் ஓகே அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டு என் கூட வான்னு சொல்ல, இங்க பாருப்பா நீயும் நானும் ஒரு நாள் நைட்டா ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அதுக்காக நீ தான் எனக்கு பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு நான் உனக்கு பாரமாலா இருக்க மாட்டேன், நான் கிளம்பி என் வேலையை பார்க்க போறேன், நிறைய வேலை எனக்கு இருக்கு, அந்த ரெக்க போட்டை வேற நான் தேடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, லீஜியன் இடத்துக்கு நீ வந்தன் மட்டும் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா பெரிய ஆபத்தாயிடும், இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சொல்ல மாட்டேன், ஆனா இந்த இடத்துல என் போட்டு விழுந்துச்சு, நான் அதை எப்படி தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு மறுபடியும் நீகவா கேட்க, அதுக்குதான் என் கூட வான்னு உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பையனும் நீகவாவும் சொர்க்கத்துக்கு போறாங்க. வாசலே நிறைய காவலர்கள் நிக்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி பையன் அடப்பட்டதால சின்ன சின்ன ஆளுங்களுக்கு தெரியல. பெரிய ஒருத்தர் வந்துட்டு பையன் போர்க்கடவுள் வந்திருக்காரு, எல்லாரும் வணக்கம் சொல்லுங்கன்னு சொல்ல அத்தனை பேரும் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள பையனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஒருத்தர் இருக்கானா, நல்லா விளையாட்டுத்தனமா இருக்கான். நான் போனதுக்கு அப்புறமா நல்லா படிச்சியாடா அப்படின்னு சொல்லிட்டு பையன் அவனை பார்த்து கேட்க, மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா, உங்களுக்காக உங்க அரண்மனையை ராத்திரி பகலா பாதுகாத்ததுல டைமே இல்ல படிக்கிறதுக்குன்னு சொல்ல, நல்லா எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இரு அப்படின்னு நீகவாவை பார்த்து இதனோட புது ஸ்டூடெண்ட்
ஸ்டூடெண்ட். தண்ணிக்குள்ள ஒரு மீனா இருந்தா என்னோட பவர் பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனுஷ ஊரு கிடைச்சிருச்சு. இனிமே அவன் நம்ம கூட தான் இருப்பா, புரியுதா அப்படின்னு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு நேரா நம்ம நீக்வாவை அவங்க கிட்டே விட்டுட்டு பையன் சொர்க்கத்து ராஜாவை பார்க்க போறான். பையனை வரவேற்கிறதுக்காக எல்லாரும் ரெடியா இருக்காங்க, பயங்கர கிராண்டா. சொர்க்கத்து ராஜா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. நீ திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எப்படி போனீங்களோ அதே மாதிரியே மறுபடியும் பயங்கர எனர்ஜெட்டிக்கா வந்திருக்கீங்க. 1000 வருஷம் ஆச்சு நீங்க உள்ள போயிட்டு, நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேட்க நல்லா இருக்கேன் அப்படின்னு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யுவான் யூ பாக்குறாரு. உங்க கூட யாரும் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அது யாருன்னு கேட்க அது ஒரு கோய் ஃபிஷ். என் கூட தண்ணியில உறைஞ்சு போயிருந்தது. என் பவர் பட்டு பட்டு அதுக்கு மனுஷ ஊரு கிடைச்சிருச்சு. சீக்கிரமா என் ஸ்டூடெண்டா நான் சேர்த்துக்கிட்டேன்னு சொல்ல, உங்களுக்கு இன்னும் ஸ்டூடெண்ட் கிடைச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு யுவானியோ கொஞ்சம் சந்தேகத்தோடயே பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பையனோட ஸ்டூடெண்ட் இருக்கான்ல, அவன் பேரு சின்னி. சின்னி நீக்வாவை கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாரு நம்ம மாஸ்டர் பெரிய ஆளு தெரியும்ல அப்படின்னு கேட்க நீக்வா பாக்குறா. நான் ஸ்டூடெண்டே இல்லையே அப்படின்னு சொல்ல வரா. அதுக்குள்ள பையன் வந்து அவ வாயை கட்டு போட்டுடுறான். அவளால எதுவும் சொல்ல முடியல. சின்னி அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு நீக்வாவோட வாயை ரிலீஸ் பண்ணிட்டு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த எங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்காத. அதுக்கு மேல சொன்ன அப்படின்னா நீ பறவை இனத்தை சேர்ந்த பொண்ணு தானே, உன்னை ஒதுக்கி வச்சிருவாங்க, உன்னை கொலை கூட பண்ணிருவாங்கன்னு சொல்ல, நான் அந்த இனத்தை சேர்ந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீகுவா கேக்குறா. தலைய பாக்குறான் இவன். உனக்கு எந்த மாதிரியான ஒரு இங்குமே இல்லாம ஒரு ரெக்க பிளெயினா இருந்தாலும் ரெக்கைய பாத்துட்டேன். ஆனா நான் வந்தவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன், நீ ஒரு கோய் ஃபிஷ்னு, பறவை இனத்தை சேர்ந்த ஆளு நீ தெரிஞ்சா உன்னை இப்பவே கொண்டு போட்டுருவாங்க. நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, மீன் இனமா நடிக்கணும்னு சொல்ல, யோ நானே பீனிக்ஸ் பறவையா, தண்ணிய பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது பயம், என்ன போய் யாராவது மீன் சொல்லுவாங்களான்னு கேட்க கொஞ்சம் மேஜிக்க போட்டு நீகுவாவ பையன் குட்டி கோய் மீனா மாத்திடுறான். யோ இந்த வாடையே எனக்கு பிடிக்கல, மறுபடியும் சரி பண்ணு அப்படின்னு இவ கத்த ஆரம்பிக்க மறுபடியும் பையன் அவளை சரி பண்ணிடுறான். இதுக்கு மேல உன்னை யார் பார்த்தாலும் மீன் நினைச்சுப்பாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனா நீ வந்துட்டு இந்த அடையாளத்துல இருக்கிறது தான் உனக்கு நல்லது. யாரோ ஒரு முக்கியமான ஆளை தேடி வந்தேன்னு சொன்ன, அது யாரு உன் ஹஸ்பண்டா அப்படின்னு பையன் கொஞ்சம் சோகமா கேட்க, ஹஸ்பண்டா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அது என்னோட அக்கா, அத புரிஞ்சுக்கோ, என் அக்காவை பத்தி எனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு நம்ம நீக்வா கேட்க பையன் லேசா சிரிக்கிறான். இவன் மேல லேசான காதல் இவனுக்கு வந்துருச்சு போல. ரொம்ப நாள் ஆச்சு அக்காவை நான் பார்த்து, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு நீக்வா கேட்டுட்டு இருக்க பையன் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு மறுபடியும் கிளம்பி வெளியே போயிடுறான். இந்த தடவை யுவான் யூவை பாக்குறதுக்கு வந்துடுறான். அம்மா அப்பா உன் ஸ்டூடெண்ட் இருக்காளே, நம்ம மேல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்ல, கோய் ஃபிஷ் எல்லாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல, அவளுக்கு கொஞ்சம் மேனர்ஸ் இன்னும் கத்து கொடுக்கல, கத்து கொடுத்துட்டு நான் அப்புறம் கூட்டிட்டு வரேன், இப்ப கூட்டு வந்தா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பையன் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, உன்கிட்ட ஒண்ணு காட்டுறேன், இந்த லீஜிங் இடம் இருக்குல்ல, நீ அடப்பட்டு இருந்த இடம், அந்த இடத்துல இருந்து இந்த படகு போட்டு நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பையன் பாக்குறான். இது யாரோடது அப்படின்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சிருது. ஆனா இப்ப கேட்டு டைரக்டா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம பையன் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம சின்னியும் நீகுவாவும் போயிடுறாங்க. சின்னி சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த இடத்துல எக்கச்சக்கமான எனர்ஜி இருக்கு, நம்ம மாஸ்டருக்கு இங்க இருந்து இன்னும் நிறைய எனர்ஜி கிடைக்கும், எல்லாரையும் இவர் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பையன் கூப்பிடுறான், நீங்களும் வாங்க என் பக்கத்துல உட்காருங்கன்னு. 2 பேரும் போய் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. தாகமா இருக்குடா சின்னி, தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு நீகுவா கேட்க, நான் உன் சீனியர் என்கிட்டே தண்ணி கேட்கறியா அப்படின்னு சின்னி திட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா நீ என்னோட வயசுல சின்ன பையன் தானே அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்து பையன் எதையோ குடிக்கிறான், புடுங்கி குடிச்சிட்டான். நீகுவா இவ்வளவு கசப்பா இருக்கு, இதை எப்படி குடிக்கிற அப்படின்னு கேட்க சின்னி திட்ட ஆரம்பிக்கிறான். ஏய் மாஸ்டரோட ஸ்பெஷல் டீ அது, அதுக்கு நீ முதல்ல எடுத்து குடிச்ச, காலைல இருந்து நம்ம ஒரு டீ ஸ்பெஷலா ரெடி பண்ணோம், மதியானம் ஒண்ணு ரெடி பண்ணோம், நைட்டு ஒண்ணு ரெடி பண்ணோம், நைட்டு குடிக்கிற டீ எப்பவுமே கசப்பா தான் இருக்கும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதானே நம்ம மாஸ்டருக்கு உடம்பு நல்லா இருக்கும்னு கேட்க, இவர் ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்துட்டாரு, இன்னும் இதுக்கு உடம்பு நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம நீகுவா கேக்குறா. நான் நல்லா இருந்தாதான் 7 உலகமும் நல்லா இருக்கும் அப்படின்னு பையன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து சின்னி நேரா நம்ம நீகுவாவை கூட்டு போயிட்டு, நமக்கு நிறைய இன்னும் வேலை இருக்கு புரியுதா, நீ மீன் தானே, உள்ள போயிட்டு தாமரை வதெல்லாம் இருக்கு அதை எடுத்துட்டு வா, அதை வச்சு நம்ம மாஸ்டருக்கு ஒரு டிஷ் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீகுவாக்கு பயம், அதுவும் இல்லாம நீச்சல் தெரியாதுன்னு கூட தெரியாம நம்ம சின்னியவ தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். போச்சு நான் சாக போறேன், பையன் என்ன வந்து காப்பாத்து அப்படின்னு உள்ளுக்குள்ள கத்த ஆரம்பிக்கிறா. நம்ம பையன் கிட்ட அடுத்த நேரா சின்னி வந்துட்டு அவ வந்து இந்த மாதிரி தாமரை வதையை எடுக்க போயிருக்கான்னு சொல்ல, தண்ணிக்குள்ள யாருக்கா அப்படின்னு பையன் வேகமா ஓடி வரான். வேகமா வந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். நேரா அவளை கட்டி புடிச்சு காப்பாத்த ஆரம்பிக்க மயங்கிட்டு இருக்கா இவ ஆல்ரெடி. நம்ம பையன் வேகமா அவளுக்கு முத்தம் கொடுத்து அவளுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து வெளியே கூட்டு வந்துடுறான். நீகுவா எந்திரிக்கிறா, சின்னி அங்க வந்துடுறான். பறவைக்கு பறக்க தெரியலனா எவ்வளவு ஒரு சோகமோ அதே மாதிரிதான் நீயும், மீனா வந்துட்டு நீந்த தெரியல, உன் சோக கதையை இப்பதான் கேட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம பையன் யுவான் யூவை பார்க்க வந்துட்டு, உங்ககிட்ட அந்த விசிறி இருந்தது இல்ல, அதை எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராதவன் வந்திருக்க, வந்ததும் அதை பத்தி கேக்குறியான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க நீகுவாவும் நம்ம சின்னியும் வந்துடுறாங்க. அந்த விசிறி அப்படின்னு நீகுவா பேச ஆரம்பிக்க அவ வாய்க்கு மந்திர கட்டு போட்டு விட்டுறான் பையன். இல்ல என்கிட்ட சின்னி கேட்டா அந்த விசிறி வேணும்னு,
இத்தனை வருஷமா என் கூட இருந்தான், அதனாலதான் அவனுக்கு கொடுக்கறதுக்காக நான் கேட்டேன் அப்படின்னு பையன் சமாளிக்க, சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு யுவான் யூ சொல்லிடுறான். அதுக்குள்ள சின்னி சிக்னல் கொடுத்ததுமே நம்ம நீகுவாவை இழுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு. அங்க நேரா பையன் பின்னாடி வரான். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருந்தா உனக்கு அதை திருப்பி வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு கேட்க, நான் ஒண்ணு பண்ணலையே அப்படின்னு நம்ம நீகுவா பாத்துட்டு இருக்கா. உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இன்னும் எவ்வளவு பாடுபட போறனோ அப்படின்னு ரொம்ப அக்கறையோட பையன் சொல்ல, நீகுவா பாக்குறா நம்ம மேல அவனுக்கு ரொம்ப பாசம் தான் போல அப்படின்னு. பையன் அங்க இருந்து சரி ஓகே நான் அங்க இருந்து கிளம்புறேன்னு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிட்டு கிளம்பிடுறான். ஆனா யுவான் யூக்கு சந்தேகம் ரொம்ப வலுவாகுது. அதனால புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டு ஃபீனிக்ஸ் பறவைக்கும் இவளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கே அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நிறைய நடந்துருச்சு. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.